வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் கணவர் என்னை விட 15 வயது மூத்தவர். திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே எங்கள் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் என் கணவருக்கு பக்கவாதம் வந்தது. அதன்பின் அவர் படுக்கையில் விழுந்தார். எப்பொழுதும் அழுது கொண்டே ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டுவார். நான் ஸ்டோர் ரூமிற்கு சென்று பார்த்தால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். பின்பு ஒரு நாள் திடீரென்று என் கணவர் இறந்துவிட்டார். அவர் இறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. ஆனால் அவர் செய்த சைகைகள் எனக்கு நினைவுக்கு வர ஆரம்பித்தன. ஒரு நாள் வேலைக்காரி வேலைக்கு வரவில்லை. அதனால் நான் ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து அங்கே சென்றேன். ஆனால் ஸ்டோர் ரூமின் கதவை திறந்தபோது என் மனம் அலறியது. ஏனென்றால் அங்கே இருந்தது என்னுடைய பெயர் அபிதா. நான் அழகு குறைவானவள் அல்ல. ஆனாலும் என் பெற்றோர் எனக்கு ஒரு பெரிய மனிதருடன் திருமணம் செய்து வைத்தனர். அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். ஆனால் என்னை விட 15 வயது மூத்தவர். பருத்த மனிதனாகவும் இருந்தார். நாங்கள் வெளியில் செல்லும்போது மக்கள் என்னை அவரது மகள் என்று நினைப்பார்கள். அவர் என்னிடம், "நீ அதிகமாக சாப்பிட வேண்டும், அதனால் உன் உடல் எடையும் கூடி நீயும் என் வயதுடையவள் போல் தோன்றுவாய்" என்று சொல்வார். ஒரு நாள் நான் விளையாட்டாக, "நீங்கள் ஏன் உங்கள் எடையை குறைக்கக்கூடாது?" என்று கேட்டேன். இதை கேட்டதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. என் கன்னத்தில் பலமாக அறைந்தார். அவர் அடித்ததில் தரையில் விழுந்தேன். எங்களுக்கு திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகவில்லை. ஆனால் அவர், "நீ என் மனைவியாக இருந்திருந்தால் மனைவியாக இரு. என் தலைமேல் ஏற நினைக்காதே. உன்னை போன்ற பெண்களை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை என்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த வீட்டில் நீ என் உணவைத்தான் சாப்பிடுகிறாய். நான் தான் உனக்கு எல்லாமே செய்கிறேன். என்னை கேலி செய்ய உனக்கு எந்த உரிமையும் இல்லை" என்று கூறினார். நானும், "நான் கேலி செய்யவில்லை" என்றேன். ஆனால் அவர் என் சிறு வார்த்தையை கூட பெரிதுபடுத்தி பல நாட்கள் என்னை திட்டி வந்தார். அவர் என் உடல் எடை கூடுவதற்கான பொருட்களை கொண்டு வருவார். ஒருமுறை பீட்சா, இன்னொரு முறை பர்கர் என்று கொண்டு வருவார். இவை எனக்கு சாப்பிடும் பழக்கமில்லாததால் என் வயிறு கெட்டுப்போனது. அப்போதும் அவர், "நீ சாப்பிட்டால் இதைத்தான் சாப்பிட வேண்டும், இல்லையென்றால் சாப்பிடவே கூடாது" என்றார். இப்படி கண்டதையும் சாப்பிட்டால் என் உடல் எடை வேகமாக கூடியது. அதனால் நான் மிகவும் அசிங்கமாக தோன்ற ஆரம்பித்தேன். "கல்யாணத்துக்குப் பிறகு உனக்கு என்ன ஆகிவிட்டது? முன்பு அழகாக இருந்தாய், இப்போது இவ்வளவு சீக்கிரம் எடை கூடிவிட்டாயே" என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தனர். ஆனால் என் மீது நடந்த கொடுமைகளை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அவர் என்னை அடித்தார். என் பெற்றோர் மற்றும் உலக மக்கள் முன் என்னை அவமானப்படுத்தினார். என் வீட்டீட்டினரை திட்டுவார், கேலி செய்வார். மனைவியாக என்னை சிறிதும் மதிக்கவில்லை. நான், எது எப்படியோ அவர் என் கணவர், என் செலவையாவது கவனிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் இப்போதும் அதையும் அவர் நிறுத்திவிட்டார். "உன் செலவை நீயே பார்த்துக்கொள். உனக்காக என்னிடம் பணமில்லை. பணம் வேண்டுமானால் உனக்காக ஒரு வேலையை தேடிக்கொள்" என்று கூறினார். இப்போது என் வாழ்க்கையில் அமைதி காணாமல் போய்விட்டது. தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நான் ஒரு பள்ளியில் வேலைக்குச் சேர ஆரம்பித்தேன். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சில சமயம் என் மாணவர்களுக்கு முன்பே அழுது விடுவேன். என் கணவரைப் பற்றி அவர்களிடம் சொல்லும்போது அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். என் துக்கத்தைச் சொல்ல எனக்கு யாரும் இல்லை. என் கணவர், "மனைவியை அடித்தால் தான் அவள் நேராக நடப்பாள், இல்லை என்றால் தலைக்கு மேல் ஏறிவிடுவாள். அதனால் நான் தான் என்னுடைய மனைவியை அடிப்பேன்" அப்படின்னு எல்லோரிடமும் என் உறவினர்கள் முன்னும் அவமானப்படுத்துவார். எங்களுக்கு குழந்தையும் இல்லை. நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஆனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. எல்லாம் நன்றாக நடப்பதாக எல்லோரிடமும் பொய் சொல்ல வேண்டியிருந்தது. என் வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு நன்றாக போய்க் கொண்டிருந்தது. என் பெற்றோர் ஏன் இப்படிப்பட்ட ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. நான் அவருக்கு பிடிக்கும்படி எல்லா வகையிலும் முயற்சி செய்தேன். அவரது விருப்பு வெறுப்புகளை கவனித்தேன். அவர் சொன்னதை செய்தேன். அவர் பேச்சைக் கேட்டேன். ஆனாலும் அவர் என் பேச்சைக் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் என் மீது கோபப்பட்டு கொண்டே இருந்தார். சில சமயம் அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரா அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக என் மீது கோபத்தை காட்டுகிறாரா என்று நினைப்பேன். ஏனென்றால் என் மீது கோபப்பட்ட பிறகு அவர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்று அவர்களுடன் சிரித்துப் பேசி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் நண்பர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அப்போது என் நாள் முழுவதும் சமையல் செய்வதிலேயே கழிந்துவிடும்.
அப்போதும் நான் அவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைப்பேன். ஆனால் அவர் எந்தச் சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. சில சமயம் எனக்கு கண்ணு பட்டுவிட்டதோ அல்லது யாராவது எனக்கு கருப்பு மாயம் செய்து விட்டார்களோ என்று நினைப்பேன். ஏனென்றால் எனக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தும் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன. என் கணவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் நிறைய லஞ்சம் வாங்கினார். புதிய கார்கள், மொபைல்கள் என்று மாறிக்கொண்டே இருப்பார். அவருக்காக சிறந்த பொருட்களை வாங்குவார். தன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வார். ஆனால் என் செலவுகளைப் பற்றி கவலைப்படவே மாட்டார். என் செலவுகள் அனைத்தையும் நானே பார்த்து கொண்டேன். இப்போது எங்கள் சண்டை அதிகமாகி நாங்கள் எங்கள் பகுதியிலேயே பிரபலமாகினோம். ஆனால் ஒரு நாள் எல்லையை மீறிவிட்டது. அவர் என்னுடன் எந்த காரணமும் இல்லாமல் சண்டையிட ஆரம்பித்தார். என் கணவர் சத்தமாக கத்தினார். இன்று எனக்கு நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீயோ பருப்பு வைத்துவிட்டாய் என்று கூறினார். நான் நல்ல உணவு சாப்பிட வேண்டுமானால் பணத்தையும் கொடுக்க வேண்டுமல்லவா? என்னிடம் பணம் இல்லை, எனக்கு இன்னும் சம்பளமும் வரவில்லை என்றேன். இதை கேட்டு அவர் சண்டையிட்டார். எனவே உன்னுடன் வாழவே பிடிக்கவில்லை, நீ எனக்கு பிடிக்கவே இல்லை, இத்தனை நாட்களில் நீ என் இதயத்தில் ஒரு இடத்தையும் பிடிக்கவில்லை என்று கூறினார். சண்டை எங்கிருந்து தொடங்கி எங்கு சென்றதோ தெரியவில்லை. ஆனால் அவர், நான் உன்னுடன் கட்டாயத்தினால் மட்டுமே வாழ்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் மிகவும் அகம்பாவத்துடனும் கோபத்திலும் இருந்தார். இதனால் அவரது இரத்த அழுத்தம் அதிகரித்து அவருக்கு வலிப்பு ஏற்பட்டுவிட்டது. எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இரவு நேரம் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். மருத்துவரும், நீங்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது, உங்கள் கணவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுவிட்டது, இப்போது அவரால் நடக்கவோ பேசவோ முடியாது, அவரது உடல் முழுவதும் செயலிழந்துவிட்டது, அவர் தன் 2 கண்களையும் 3-4 விரல்களையும் மட்டுமே அசைக்க முடியும் என்று கூறினார். என் கணவர் கோபப்பட்டதால் தன் உடலை தானே கெடுத்துக் கொண்டார். கோபத்தால் அவரது இரத்த அழுத்தம் அதிகரித்து பக்கவாதம் வந்தது. மருத்துவமனைக்குச் சென்றுவிட்டு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். இப்போது நான் அவரை கவனித்துக் கொண்டேன். அவரால் பேசவோ அசையவோ முடியவில்லை. ஆனால் தான் இதுவரை எனக்குச் செய்த கொடுமைக்கு அவருக்கு இன்னும் சிறிது வருத்தம் கூட இல்லை. நானும் இந்த அனைத்து காரணத்தினாலும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் என் கணவர். அவருக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. கணவர் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மனைவியும் தன் கணவருக்கு கேடு நினைக்க மாட்டாள். ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை வரத் தொடங்கியது. நான் வேலை செய்தேன், வீட்டு வேலைகளையும் செய்தேன், அவரையும் கவனித்தேன். இப்போது அவரது பார்வை மாறத் தொடங்கியது. அவர், நான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட என் மனைவி இப்போது என்னை கவனித்துக் கொள்கிறாள், எனக்கு சேவை செய்கிறாள் என்று யோசிக்க ஆரம்பித்தார். பின்பு ஒரு நாள் என் கணவர் எனக்கு ஒரு வித்தியாசமான சைகை காட்டினார். அவர் என்னென்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் தன் விரலால் சைகை செய்தார். எனக்கு அவர் பாத்ரூமுக்குச் செல்ல வேண்டும் அல்லது பசிக்கிறது என்று சொல்கிறார் என்று தோன்றியது. ஆனால் அவர் இன்று செய்த சைகை வித்தியாசமாக இருந்தது. அவர் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டியிருந்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர் ஸ்டோர் ரூமிற்குச் செல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை. நான், என்ன ஆயிற்று, நீங்கள் ஏன் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டுகிறீர்கள், நீங்கள் ஸ்டோர் ரூமிற்குச் செல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் மறுத்தார். நான் ஒரு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தியிருந்தேன். ஏனென்றால் நான் பகலில் பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன். என் வேலையை விடவும் முடியவில்லை. நான் வேலை செய்யவில்லை என்றால் வீட்டு கஷ்டங்களை எப்படி சமாளிப்பது? அதனால் ஒரு வேலைக்காரியை அமர்த்தினேன். அலுவலகத்தில் என் கணவரின் கணக்குகளை முடித்துவிட்டார்கள். இப்போது அவரால் வேலைக்குச் செல்ல முடியாது. அதனால் அவரது சம்பளமும் வரவில்லை. அவருடைய நிலுவையில் உள்ள சம்பளம் வரச் சிறிது நாட்கள் ஆகும். நான் அவர் அலுவலகத்திற்கு போன் செய்தால் அவர்கள் ஏதாவது சமாதானம் சொல்வார்கள். அந்த பணமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் கணவரின் வேலையால் அவரை நிறைய பேருக்கு தெரியும். எல்லோரும் அவருக்கு பயப்படுவார்கள். அவர் கையெழுத்து இல்லாமல் எந்த கோப்பும் பூர்த்தியாகாது. அதனால் அவருக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுப்பார்கள். அவருக்கு சில உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் பணத்துக்காக அவர் அருகில் இருப்பார்கள். ஆனால் அவருக்கு கெட்ட காலம் வந்ததும் எல்லோரும் விலகிச் சென்றனர். இப்போதுதான் அவருக்கும் புரிந்தது. என் கெட்ட காலத்தில் என் மனைவி மட்டுமே என்னுடன் இருக்கிறாள் என்று நினைக்க ஆரம்பித்தார்.
ஆனால் அவர் தினமும் இரவு ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டி அழுது கொண்டே இருப்பார். அவரை கண்டால் எனக்கும் அழுதே வரும். ஏனென்றால் அவர் இந்த நிலையில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. எங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 5 வருடங்களில் அவர் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. தினமும் ரத்தம் கொதிக்கும். அவர் எனக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தார். ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன். ஒருவேளை அவர் செய்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்று நினைத்தேன். நான் அவருக்கு மேவேலும் தண்டனை கொடுக்க விரும்பவில்லை. அவர் அழுது கொண்டே இருப்பார். திரும்பத் திரும்ப அதே சைகை காட்டுவார். நான் அவர் சைகை காட்டிய இடத்திற்குச் சென்று பார்ப்பேன். ஆனால் எனக்கு அங்கே எதுவும் கிடைக்கவில்லை. அவரது பொருளோ அல்லது அவருக்கு தேவையான வேறு எந்த பொருளோ அங்கே இல்லை. ஒரு நபர் திரும்பத் திரும்ப ஒரு பொருளை நோக்கி சைகை காட்டுகிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும். ஆனால் என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அவரது அக்கா மகன் எங்கள் வீட்டிற்கு வந்தார். ஆச்சரியப்படும் விதமாக அவர் என் கணவரை சந்திக்காமல் என்னிடம் விசித்திரமான விஷயங்களை பேசினார். உங்கள் கணவரின் சம்பளப் பணம் எப்போது கிடைக்கும் என்று கேட்டார். எனக்கு தெரியவில்லை. நான் தினமும் ஃபோன் செய்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு சமாதானம் சொல்கிறார்கள் என்றேன். அவர், நிறைய பணம் இருக்குமே, இவ்வளவு பணத்தை நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார். நானும், என் கணவருக்கு சிகிச்சை அளிப்பேன். ஒருவேளை வேறு நகரத்திற்கு அவருக்கு சிகிச்சை அளித்தால் குணமடையலாம் என்றேன். அப்போது அவர், ஒருவேளை உங்கள் கணவர் 2வது திருமணம் செய்து கொண்டாரா என்று கேட்டார். நானும், எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டார் என்றேன். அவரும், அப்படியானால் அவர் நிச்சயமாக 2வது திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்றார். நானும், அப்படி இருந்திருந்தால் அந்த பெண் இப்போது இங்கே வந்திருப்பாள். என் கணவர் என்னிடம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. மறைத்து திருமணம் செய்யவில்லை என்றேன். அவரும், நீ பொய் சொல்கிறாய். அவரது எல்லா சொத்துக்களும் உன்னிடம்தான் உள்ளன. அவர் பலரிடமிருந்து லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குவார். உனக்குத்தான் செலவு செய்திருப்பார். உன் ஆசைகளை பூர்த்தி செய்திருப்பார் என்றார். இதனால் எனக்கு கோபம் வந்தது. நானும், பாருங்கள், நானே வேலை செய்கிறேன். வெயிலோ மழையோ உடம்பு சரியில்லாத போதும் நான் என் வேலைக்குச் செல்கிறேன். மாதம் 30 நாள் கஷ்டப்பட்ட பிறகு எனக்கு 30,000 தான் கிடைக்கிறது. அதுவும் வீட்டுக் கஷ்டத்திலேயே முடிந்துவிடுகிறது. உங்களுக்கு அவரது பணம் வேண்டுமானால் நீங்களே தேடிக் கொள்ளுங்கள். அவரது 2வது மனைவி யார் என்று தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றேன். அவரும், நீ மிகவும் மரியாதையில்லாமல் பேசுகிறாய். உன் கணவரும் அப்படித்தான் இருந்தார். அதனால்தான் இன்று இந்த நிலையில் இருக்கிறார். இன்று அவர் மற்றவர்கள் தயவில் வாழ்கிறார். நாளை நீயும் மற்றவர்கள் தயவில் இருக்கக்கூடாது என்று கோபமாக கத்தினார். அப்படி நடந்தால் உங்கள் இருவரையும் யார் கவனித்துக் கொள்வார்கள்? அப்பொழுது நீங்கள் இருவரும் துடிதுடித்து கடவுளிடம் சேர வேண்டியதுதான் என்றார். அவர் பேசியதைக் கேட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது? இவர்கள் நாமை எந்தச் சூழ்நிலையிலும் வாழவிட மாட்டார்கள் என்று நினைத்தேன். நான் இப்போது மரியாதையாக, நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்றேன். பிறகு அவர் எங்கள் வீட்டிலிருந்து சென்றுவிட்டார். நான் என் கணவரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். அவரும் கேட்டுக்கொண்டிருந்தார், புரிந்து கொண்டிருந்தார், அழுது கொண்டே இருந்தார். அவர் என்னிடம் பேச விருப்பமாயிருப்பார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அடுத்த நாள் நான் மருத்துவரிடம் சோதனை செய்யச் சொன்னேன். மருத்துவர், அவர் குணமடைய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அவர் இப்போதைக்கு இப்படித்தான் இருப்பார். மேலும் கடவுளின் விருப்பம் என்னவோ அதுதான். ஆனால் நீங்கள் விரும்பினால் வேறு மருத்துவரிடமும் காட்டலாம், அல்லது வேறு நகரத்திற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார். மருத்துவர் ஒவ்வொரு மாதமும் வந்து பரிசோதனை செய்வார். ஆனால் எந்த நல்ல செய்தியும் கிடைக்கவில்லை. ஆனால் என் கணவர் திரும்பத் திரும்ப ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டிக்கொண்டே இருந்தார். அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சும்மா அழுது கொண்டே இருப்பார். மருத்துவரும் அவர் அழுது கொண்டே இருந்தால் அவரது கண்களும் கெட்டுப்போகும், மருந்தும் வேலை செய்யாது என்று கூறினார். நான் அவரை சமாதானப்படுத்தி, அழாதீர்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்வேன். ஒரு நாள் காலையில் நான் அவரை எழுப்பச் சென்றபோது அவர் எழவில்லை. அப்போதுதான் அவர் இந்த உலகில் இல்லை என்பதை நானே உணர்ந்தேன். அப்போது என் காலின் கீழே இருந்த நிலமே வறண்டு போனது. எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நானும் அழுது புலம்பினேன். மருத்துவரை அழைத்து விசாரித்தபோது மருத்துவர், அவர் இறந்துவிட்டார், இது அவருக்கு நல்லதுதான். ஏனென்றால் அவர் வாழும் நம்பிக்கையை விட்டுவிட்டார், மிகவும் கஷ்டப்பட்டார்.
அவர் கடவுளிடம் சென்றது நல்லதுதான் என்று கூறினார். இதைக் கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சியடைந்தேன். அழ ஆரம்பித்தேன். எது எப்படியோ அவர் என் கணவர். அவர் எனக்கு என்ன செய்திருந்தாலும் அவருக்கும் வாழ உரிமை இருந்தது. நான் முழு மரியாதையுடன் அவருக்கு சடங்குகளை செய்தேன். நான் சிறிது காலம் வேலைக்குச் செல்லவில்லை. நான் வீட்டிலேயே இருந்தேன். ஒரு வேலைக்காரி என் வீட்டில் இருந்தாள். அவள்தான் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்தாள். சமைப்பது, சுத்தம் செய்வது, துணி துவைப்பது எல்லாமே செய்தாள். என் கணவர் இறந்த பிறகு எனக்கு எந்த வேலையிலும் மனம் செல்லவில்லை. ஒருநாள் யாரோ கதவைத் தட்டினார்கள். வேலைக்காரி வந்து, "உங்களை ஒரு பெண் பார்க்க விரும்புகிறாள். அவளுடன் குழந்தைகளும் இருக்கிறார்கள்" என்று சொன்னாள். நாள் பனான். "அவள் பெயர் என்ன?" என்று கேட்டேன். அவளும் ஒரு பெயரை சொன்னாள். நான், "இந்த பெயருடைய எந்த பெண்ணும் எனக்கு தெரியாது" என்றேன். "சரி, அவளை வெளியில் உட்காரவை, நானே வருகிறேன்" என்றேன். நான் வெளியில் வந்தபோது உண்மையில் அந்த பெண்ணும் அவளது குழந்தைகளும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் அவளிடம், "நீங்கள் யார்?" என்று கேட்டேன். அவள், "நான் உங்கள் கணவரின் 2வது மனைவி" என்று சொன்னாள். அவர் இப்போது இறந்துவிட்டார். நான் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய பங்கை கேட்க வந்திருக்கிறேன். உங்கள் கணவர் 3 வருடங்களுக்கு முன் என்னை மறைத்து திருமணம் செய்து கொண்டார். 3 வருடங்களில் எனக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இப்போதுதான் என் உரிமையைப் பெற உங்களிடம் வந்திருக்கிறேன் என்றாள். இதைக் கேட்டதும் அன்று எங்கள் வீட்டிற்கு வந்த அந்த மனிதரைப் பற்றி எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்படியானால் அவர் சொன்னது தவறு இல்லை. அவரைப் பற்றி மற்ற உறவினர்களும் சரியாகத்தான் நினைத்தார்கள். நான் அவளிடம், "திருமணமான ஒரு ஆணை திருமணம் செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா?" என்று கேட்டேன். அவளும், "இதில் என் தவறு என்ன? அவருக்கு உன்னை பிடிக்கவில்லை. நீ அவருக்கு அழகாகத் தெரியவில்லை. நானும் அழகானவள் மற்றும் கவர்ச்சியானவள். அதனால் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார்" என்றாள். நானும் அழகாகத்தான் இருந்தேன். ஆனால் அவர் என்னை வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தினார் என்றேன். அவள், "ஒரு ஆண் ஏன் அப்படி செய்வான்? ஒருவேளை உன் விதிதான் மோசமாக இருந்திருக்கும். சரி, இந்த விஷயங்களை